ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லேனப்போட வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சாயத்தா என்ன புரியல. அதாவது நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை வைங்களேன், ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு மரத்துக்கில் உட்காந்துட்டு பேசுவாங்க. ஒரு பஞ்சாயத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு தான் அந்த பிரச்சனைக்கு சால்வாக ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக அந்த ஊரில் கொண்டு வருவாங்க. அந்த ஊரில் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அதே ஒரு ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பிரச்சனைனா, ஒரு முக்கியமான ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு 5 பேர் வந்து பேசி எந்த டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை இருக்கோ, எந்த மாவட்டத்துக்கு பிரச்சனை இருக்கோ, அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. ஸோ இதே ப்ரொசீஜரை தான் நம்ம வேர்ல்டு லெவல் உலக அளவுலையும் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இதை G7 கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 நாடுகள் ஒன்று சேர்ந்து உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பேசுவாங்க. இந்த உலகத்தில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ, என்னெல்லாம் அட்வான்டேஜாகவும் டிஸ்அட்வான்டேஜாகவும் போயிட்டுருக்கோ, எல்லாத்தையும் ஒவ்வொரு வருஷமும் ஒன்று சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இதுதான் G7 சம்மிட் இல்லாட்டி G7 கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த G7 சம்மிட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரி, இந்த G7 சம்மிட்டோட ஹிஸ்ட்ரிக்கு போகும். ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கும் போது G7 இல்லாமல் G6 அப்படின்னு தான் தெரிய வந்தது. 1975 நவம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த G6 கான்ஃபரன்ஸ் வந்து 2 நாள் தான் நீடிச்சு. அதாவது நவம்பர் 15 to நவம்பர் 17. அதுக்கடுத்து G7 அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது G6ல் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், US, UK அண்ட் ஜப்பான் இந்த 6 நாடுகள் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே வருஷம் 1975 நவம்பர் 17க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கனடா ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதிலேருந்து G7 சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து. ஸோ இது வரைக்கும் G7ல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 1998 வந்துட்டு G8 அப்படின்னு மாறிடுச்சு. அதாவது ரஷ்யா வந்து இந்த குரூப்பில் ஆட் ஆனாங்க. ஸோ G8 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அண்ட் அவங்களுக்கு ரஷ்யாவுக்கும் கிரிமியா அப்படிங்கிற நாடுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்து பனிப்போர், அது ரொம்ப பலமாக ரேஸ் ஆனதுனால மறுபடியும் G8லேருந்து அந்த G7க்கு மாறிச்சு. அதாவது ரஷ்யாவை வந்து கிக் அவுட் பண்ணிட்டாங்க. மற்ற 7 நாடுகளும் வந்து சரி ரஷ்யா வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிக் அவுட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் சரி அமெரிக்காவும் சரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்குள்ள பனிப்போரும் மற்றபடியான வாக்குவாதமும் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது. ஸோ எப்படியாவது ரஷ்யா வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை 2014 வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் 2019 முடிஞ்ச கான்ஃபரன்ஸ் வரைக்கும் G7 சம்மிட் அப்படின்றது போயிட்டு இருந்தது. ஆனால் இவ்வளோ இதில் இருந்தாலும் நம்ம இந்தியாவும் சரி சைனாவும் சரி உலகளவில் ரொம்ப முக்கியமான நாடுகள்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் அந்த G7 கான்ஃபரன்ஸில் இல்லை. அதாவது G7லேருந்து G8 அண்ட் G9 அப்படின்னு மாறுற அளவுக்கு இவங்க 2 பேரும் அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இல்லை. இது வந்து ஒரு பெரிய அடின்னு சொல்லணும் 2 நாடுகளுக்கும். ஏன்னா 2 பேருமே வர்த்தக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி 2 நாடுமே ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு. ஆனால் இந்த 2 நாடுகளுமே இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலை. இது வரைக்கும் 1975லேருந்து 2018 வரைக்கும் கலந்து கொள்ளலாம். ஆனால் 2019 ஆண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தரப்புலேருந்து நரேந்திர மோடி, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதில் கலந்துக்கிட்டாரு. இது நமக்கு இந்தியா கிடைச்ச டிப்ளமேட்டிக் வின்னு சொல்லலாம். இந்தியா கிடைச்ச வின்னை விட நம்ம நரேந்திர மோடி கிடைச்ச வின்னு சொல்லலாம். பிகாஸ் இத்தனை பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் மாறி மாறி வந்தும் எந்த ஒரு ஆளாலையும் சாதிக்க முடியாது, இவர் சாதிச்சிருக்காரு. அண்ட் இவரை இன்வைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா G7 கான்ஃபரன்ஸில் எல்லாருமே சேர்ந்து இன்வைட் பண்ணல. ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் மட்டும் தனியாக இவரை பர்சனலாக இன்வைட் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உலகத்தில் நடக்கிற எல்லா முக்கியமான நிகழ்வுகளுக்கும் இந்தியாவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இனிமேல் நடக்கிற எல்லா இதுலேயுமே இந்தியா ஒரு பங்கு எடுத்து அவங்க சொல்கிறதையும் மற்ற நாடுகள் கேட்பாங்க. இந்த G7 எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் சரி, எந்த ஒரு இடத்துல ஒரு அரசியல் பிரச்சனையும் சரி, எக்கனாமிக்ஸ் பொருளாதார பிரச்சனையும் சரி, இந்த 7 நாடுகள் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வந்து மற்ற நாடுகள் கேட்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இதாக அங்கே நிகழ்வாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் அந்த 7 நாடுகளும் ஹெட் ஆனது பார்த்திங்கன்னா US. அவங்க சொல்கிறது வந்து அவங்க வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 7 நாடுகளும் டெவலப்டு கண்ட்ரிஸ். அண்ட் நம்ம இந்தியாவும் சைனாவும் முக்கியமாக ஏன் அதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அண்ட் அந்த 7 நாடுகளுமே டெவலப்டு கண்ட்ரிஸ். அண்ட் US பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ வந்து அவங்க சொல்கிறது மெயினாக அந்த மீதி 6 நாடுகளும் கேட்பாங்க. அண்ட் அவங்க சேர்ந்து முடிவெடுக்கிறத வந்து மீதி எல்லா நாடுகளுமே கேட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் G7. ஆனால் இதுக்கு கிட்ட வந்து G20 அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது. அது வந்து முக்கியமாக இந்த G7 முக்கியமாக யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. அண்ட் G20 சுத்தமாக யாருக்குமே தெரியவே வாய்ப்பில்லை. இந்த G20 பார்த்திங்கன்னா 20 நாடுகள், அதாவது இந்த 7 நாடுகள் உட்பட இந்தியா சைனா சேர்த்து இன்னொரு 11 நாடுகள் சேர்ந்து மொத்தம் 20 நாடுகள் இருப்பாங்க. இந்த 20 நாடுகள் பார்த்திங்கன்னா முழுக்க எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதார வீழ்ச்சி வளர்ச்சி இந்த 2 பற்றி மட்டுமே பேசுவாங்க. இதில் வந்து வேறு எந்த டாப்பிக்கும் எடுக்கப்பட மாட்டாது. ஸோ இவங்க வந்து உலகத்தில் எப்படிலாம் எக்கனாமிக்ஸ் ஏறுது இறங்குது இதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இதில் 2 இந்தியாவும் சரி சைனாவும் சரி இது மாதிரி மறுக்கப்பட்ட சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பிரேசில் இது மாதிரி முக்கியமான நாடுகள் நிறையவே இந்த G20 கான்ஃபரன்ஸில் கலந்துருக்கு. இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1999 தான் இந்த G20 கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இவங்களுக்கு G7க்கு எதிராக விளையாடுச்சு. அதாவது G7ல் வந்து இந்தியா, சைனா,
சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில் இது மாதிரி முக்கியமான நாடுகள் இல்லாமல் இருந்தது. ஸோ இவங்கள ஏன் எடுத்துக்கல? ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டுமே இருந்தால் அது என்ன மீட்டிங்கு? ஸோ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் எதிர எழுப்பிச்சு G7க்கு எதிராக. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் G20. இது வந்து முழுக்க எக்கனாமிக்ஸ் பொருளாதார வீழ்ச்சி வளர்ச்சி பற்றி மட்டுமே பேசுகிறதுக்காக G20 கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போவும் சரி G7க்கும் சரி G20க்கும் சரி ஒவ்வொரு மீட்டிங் நடந்து முடியும் போதுமே அந்த வருஷம் கண்டிப்பாக அந்த மீட்டிங்க்கு எதிராக ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு புரட்சி கிளம்பும். ஒரு சில கூட்டம் அதுக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்றா கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் தூண்டி விட்டுட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது நடந்து முடிகிறதும் ஒரு சகஜமாக போயிடுச்சு. எல்லா வருஷமும் இது நடக்குது. அண்ட் இந்த வாட்டி G7 என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம இந்தியா வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் 1975 ஆரம்பித்த மீட்டிங்லேருந்து இந்த 2019 தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் எதை மெயினாக பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி G7 கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இதை பற்றி பேசினாங்க. அண்ட் அந்த டைமில் ட்ரம்ப், அதாவது நம்ம டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடென்ட் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை, இதில் வந்து நம்ம யாருமே தலையிட வேண்டாம். அவங்க 2 பேரும் இதை பற்றி பேசி முடிச்சுட்டு அவங்க வந்து முடிவுக்கு வந்துடுவாங்க. வேறு நம்மளும் சரி, இந்த 6 நாடுகளும் சரி, மீறி எந்த ஒரு நாடுமே இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டாம். இது ஏன் அவர் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு வயிற்றுச்சலில் தான் சொல்லியிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோடனே இவர் வந்து இந்தியா பக்கமாக வந்து நீங்கள் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட சொன்னாங்க. இந்தியா கிட்ட எந்த ஒரு பதிலும் வரல அப்படின்னு தெரிஞ்சதும் பாகிஸ்தான் கிட்ட போயிட்டு நீங்கள் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்டே சொன்னாங்க. அண்ட் இங்கே நரேந்திர மோடியும் சரி, அங்கே இம்ரான் கானும் சரி, 2 பேருமே அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஸோ இது வந்து அவர் கொஞ்சம் வெறுப்பு எடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் இவங்க 2 பேரும் பதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எந்த ஒரு நாட்டை குறியிடுதோ, எந்த ஒரு நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போகிறாங்களோ அந்த நாடு அதோட அழிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அவங்க எந்த நாட்டுக்குள்ளே போகிறாங்களோ அந்த நாட்டை வந்து அவங்க சொந்தமாக்கிப்பாங்க. அவங்களோட எல்லா கல்ச்சரும் சரி, அவங்களோட எல்லா டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு போகிறோம். நம்ம வந்து அப்படியே இருக்கணும், அதான் அவங்களோட எய்ம். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய அடின்னு சொல்லுது. ரெண்டு தரப்புலேருந்தும் எந்த ஒரு பதிலும் வராதது டொனால்ட் ட்ரம்புக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு அடி. ஸோ அதில் அந்த ஒரு கோபம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த 2 நாடுகளும் தனித்தனியாக ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதாவது ஃப்ரான்ஸ், இட்டாலி இது மாதிரியான நாடுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வந்தாங்க. பிரேசில், சைனா இது மாதிரி நாடுகள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்தாங்க. பட் இவங்களுக்கும் இந்த 2 நாடுகளும் எந்த ஒரு பதிலும் தரல. அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு வயிற்றுச்சலாம் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன சொன்னார்னா, சரி இது வந்து 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை, இதில் நம்ம தலையிட வேண்டாம், அவங்களே பேசி முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டாங்க. தேர்டாக மெயினாக பேசப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கும்போது தான் இந்த G7 மீட்டிங் நடந்தது. ஸோ அதில் தான் இந்தியா தரப்புலேருந்து நரேந்திர மோடி பங்கெடுத்தாரு. ஸோ அந்த டைமில் அந்த பங்கெடுத்ததை பற்றி யாருமே அவ்வளோ பேசிக்கல. பிகாஸ் அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருந்ததுனால அந்த காட்டு தீயை பற்றி மட்டுமே நம்மளும் பரவலாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த G7 மீட்டிங்கை பற்றி யாருமே பேசிக்கல. ஸோ அதில் வந்து அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி சொன்னால் அடுத்த செகண்ட் அந்த டாபிக் ஆரம்பித்த அடுத்த செகண்டே டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த மீட்டிங்லேருந்து விலகி போயிட்டார். பிகாஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த இயற்கை சீற்றங்கள், இயற்கை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்சஸ் இதிலெல்லாம் சுத்தமாக ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆள். ஸோ அவர் வந்து இந்த டாபிக் ஆரம்பித்த அடுத்த செகண்டே அந்த மீட்டிங் பிளேஸை விட்டு எழும்பி வெளியே போயிட்டார். எப்போ இந்த டாபிக் முடிஞ்சதோ அப்போ தான் உள்ள என்ட்ரானார். ஆனால் அந்த டாபிக் என்ன பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் மற்ற நாடுகள் சேர்ந்து ஒரு பிரேசிலுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கிடலாம், ஃபண்டை வந்து கொடுத்துடலாம். ஸோ அதை வச்சாவது அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை அவங்க கட்டுப்படுத்தட்டும், ஸோ அதை வச்சாவது அவங்க கொஞ்சம் மீண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. பட் இதை வந்து பிரேசில்கிட்ட சொன்னப்போ பிரேசில் வந்து ஈகோ பிரச்சனை இல்லை, அதாவது பிரேசிலுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஈகோ பிரச்சனைனால இந்த அமௌண்ட், அதாவது இந்த ஃபண்ட் அமௌண்ட்டை வந்து அவங்க ஏற்றுக்க மறுத்தாங்க. ஸோ அது வந்து ரீஃபண்ட் ஆகி இவங்களுக்கே திரும்ப வந்தது. அண்ட் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டையும் இந்த 6 நாடுகளும் ஏற்றுக்க மறுத்தாங்க. ஸோ அது வந்து இப்போவும் அது பிரச்சனை போயிட்டுருக்கு. அது வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா இல்லை நம்ம திருப்பி எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அதை பற்றி பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் 4th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கில் வந்து எக்கனாமிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தரப்புலேருந்து வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்பவே அடி வாங்கி போயிட்டுருந்தது. இந்த இயர் 2019 வந்து 2019 வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஏற்றம் கிடையாது, இறக்கம் மட்டும்தான் நம்ம கண்டுட்ருக்கோம். ஸோ அந்த இறக்கத்துக்கு காரணமும் அந்த இறக்கத்தை எப்படி அவாய்ட் பண்ணி நம்மளும் எப்படி மீண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த G7 மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல முடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து
2020 வந்து அதாவது 2020 வந்து டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து வளர்ச்சி பெறுவோம், வல்லரசு நாடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முந்தின வருஷமே நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக இவ்வளோ பெரிய அடி கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி மீண்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் the 5th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ். ரொம்பவே முக்கியமானது. அரசியல் வந்து இந்த உலகத்தில் வந்து ரொம்பவே வித்தியாசமாக போயிட்டுருக்கு. எப்படி ஆரம்பிச்சதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இப்போ நம்ம அரசியல் போயிட்டுருக்கு. அதை பற்றி முதல்ல பேச்சு நடந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் சரி எப்படிலாம் அரசியல் அவங்களோட அரசியலை துருபயோகம் பண்ணுறாங்க. அதாவது சில பேர் வந்து நல்ல விஷயத்துக்கும் சில பேர் கெட்ட விஷயத்துக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் இந்த இதில் பேசியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு சின்ன சின்ன கம்பெனிஸ் பெருசாகிட்டு வருது. எதெல்லாம் கம்பெனி தேவையில்லாத பொருட்களை விளம்பரம் செய்தும் பெரிய ஆள் ஆகுறாங்க. அண்டு எதெல்லாம் கம்பெனி நம்ம கட்டுப்படுத்தணும் அதை பற்றி எல்லாமே இந்த G7 கான்ஃபரன்ஸில் இந்த 2019ஆம் ஆண்டில் ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காங்க. பிகாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்தியா தரப்பிலிருந்தும் நரேந்திர மோடி வந்து நிறைய கருத்துக்களை ஒளி வச்சிருப்பார். ஏன்னா அவர் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு வித்தியாசமான ஒரு இதில் இருக்கும். இவ்வளோ வருஷம் நடந்ததுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த இதையும் அவர் உள்ளே வச்சுருக்கணும். ஸோ இனிமேட்டு வந்து நம்ம இந்தியா தரப்புலேருந்து சொல்கிறதையும் அவங்க கேட்டாகணும். ஏன்னா ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் வந்து சொன்னது அப்படி தான். இந்தியா தரப்புலேருந்து என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் நமக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் மற்ற நாடுகள் கேட்பாங்க. ஸோ இந்தியா தரப்புலேருந்தும் பல கருத்துக்களை முன் வச்சிருக்க வாய்ப்புண்டு. ஸோ அடுத்து அதாவது 2020 நடக்க போகிற G7 கான்ஃபரன்ஸ் மீட்டில் மோஸ்ட்லி G7 மாதிரி G8 இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குது. அண்டு சைனா வந்து இப்போ நம்மளை எப்படி கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சைனாவை இன்வைட் பண்ண ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2021 வந்து சைனாவையும் G8 மாதிரி G9 அனௌன்ஸ் பண்ணி அவங்களையும் உள்ள ஒரு மெம்பராக எடுத்துக்க பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த G20 பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எக்கனாமிக்ஸ் அதில் வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்துட்டு G20 வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு 1975 G7 கான்ஃபரன்ஸ்லேயும் ஒரு முக்கியமான மெம்பர் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க அஃபிஷியலாக இல்லாமல் நம்மளாம் எப்படி இந்த 2019 கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணாங்களோ அது மாதிரி அவங்களையும் 1975 2019 வரைக்கும் ஒரு கெஸ்ட்டாகவே இன்வைட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட முடிவுகளும் எடுக்கப்படும். G20 அவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அண்ட் இந்த G7 அண்ட் G20 என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக அப்லோட் பண்ணேன். அண்ட் இப்போ தான் ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சுது. ஸோ அந்த G7 G20 அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொஸ்டின் கேட்டாலும் சரி இல்லை ஒரு டவுட்டு கேட்டாலும் சரி அதை உங்களுக்கு கிளியர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது தெரியாமல் இருக்கக்கூடாது. முக்கியமாக இப்போ உலகத்தில் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். அண்ட் இந்த G7 G20 உலகத்தோட ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 பாலிடிக்ஸ் டீம் வந்துட்டு ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினா நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்குறோம். நிறைய பேர் இப்போ உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ அது மாதிரி இந்த வேர்ல்டு லெவலில் ஒரு அரசியல் பேசும்போது அதையும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ இந்த G7 G20 ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த வருஷத்தில் வந்து நம்ம இந்தியா வந்து G7 மாறி G8 அப்படின்னு இந்தியா ஆட் ஆகிற அளவுக்கு நம்மளோட முயற்சிகளும் இருக்கணும். அதில் யங்ஸ்டர்ஸும் முக்கிய பங்கு வகிப்பாங்க. அண்ட் அவங்களோட ஒவ்வொரு செயலும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும். ஸோ 2020 வல்லரசு ஆகிறோமோ இல்லையோ அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து நம்ம செஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த G7 G20 என்னென்ன தெரிஞ்சிடணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த G7 அண்ட் G20 அப்படின்னா என்ன எதுக்கான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.